ப்ரெக்னென்சியில் ஃபீட்டல் கிக்ஸை கவுண்ட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதை எப்படி பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்க இந்த ரீலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இருக்கிற மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இல்லாத காலத்திலேயே ஃபீட்டலோட கிக்ஸை மானிட்டர் பண்ணுறது பேபியோட ஹெல்த் எப்படி இருக்கிறதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபீட்டல் கிக்ஸை 2 மெத்தடில் நம்ம கவுண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், 1 ஹவரில் பேபி எவ்வளோ மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கலாம். செகண்ட், 10 மூமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் டைம் பார்த்து நோட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நிறைய ஆப்ஸ் இருக்குது, அதில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ரெகுலராக நீங்கள் இதை நோட் பண்ணிட்டு வர்றதுனால உங்கள் பேபி என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். இந்த பேட்டர்னில் ஏதாச்சும் ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்ச் தெரியுது ஆர் உங்களுக்கு அப்நார்மலாக எதுனா ஃபீல் ஆகுதுன்னா நீங்கள் இமீடியட்டாக உங்களோட கைனகாலஜிஸ்ட்டை விசிட் பண்ணணும். ஏன்னா இது உங்கள் பேபிக்கு இருக்கிற அண்டர்லைங் ஹெல்த் இஷ்யூஸை இண்டிகேட் பண்ணலாம். இந்த ஃபீட்டல் கிக்ஸ் உங்கள் 3rd ட்ரைமஸ்டர் எண்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்கள் லேபர் டைம்லேயும் இருக்கணும். அப்படி இருந்தால் உங்கள் பேபி நார்மலாக ப்ரோக்ரஸ் ஆகுறாங்கன்னு அர்த்தம்.